Satyabhama Institute of Science and Technology, Chennai. திமுக எம்பி கதிர் ஆனந்திற்கு எதிராக பினாமி சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக இறுதி உத்தரவு பிறப்பிக்க இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? இந்த உத்தரவு குறித்தான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கடந்த 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது வருமான வரித்துறையினர் திமுக வேட்பாளரான கதிர் ஆனந்த் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையின் போது தாமோதரன் விமலா தம்பதியர் வீட்டிலிருந்து 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த தொகை கதிர் ஆனந்துக்கு சொந்தமானது என்று சொல்லி அவருக்கு எதிராக பினாமி சட்டத்தின் கீழ் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்தது. இந்த விவகாரம் தொடர்பாக மே 31ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி பினாமி சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட விசாரணை அதிகாரி கதிர் ஆனந்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இதனை எதிர்த்து கதிர் ஆனந்த் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதி சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில், அதாவது கதிர் ஆனந்த் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்த வழக்கில் கதிர் ஆனந்த் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கும் கதிர் ஆனந்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து அவருக்கு விலக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து மே 31ஆம் தேதி மனுதாரர் அல்லது அவருடைய வழக்கறிஞர் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி அந்த விசாரணையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையில் எந்த ஒரு இறுதி உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று 8 வாரங்களுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டு மனு மீதான விசாரணையை ஜூன் 3வது வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai.